வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன சார், வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து ஒரே ஃபயரா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தா கேஸ போட்டாங்க. எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? எப்படி உங்களுக்கு ஃபயரா இருக்கா? எப்படி இருக்குது? எனக்கு என்ன சார் ஃபயரா இருக்கு? முகத்துல பாத்தீங்களா ஒரு சிரிப்பை? நான் வந்து லாஸ்ட் இன்டர்வியூல சொன்னேன்ல சார், அவருடைய வேட்புமனு தாக்கலை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொத்து மதிப்பு பாக்குறதுக்கு அப்படின்னு. சொத்து மதிப்பு பிரமாதமா காமிச்சிருக்காரு. உண்மையிலேயே சார் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்ஸ் வந்துகிட்டு இருந்தது. தொடர்ந்து 5 வருஷமா அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 5 வருஷத்துல 5 படம்னாலும் 1000 கோடி வந்துருச்சு சார். நேத்து பூரா டிவில டிபேட் பார்த்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் வேட்புமனு தாக்கல் பண்ணதே ஃபுல்லா உட்காந்து படிச்சு பார்த்தேன். அதுலதான் அசையும் சொத்துக்கள் வந்து 44 எல்லாம் அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் சேர்த்து 624 கோடி ரூபாய் காமிச்சிருக்காரு விஜய். இங்க இந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலின் வந்து 6 கோடியே சில்ட்ரன் காமிச்சிருக்காரு. ஆமா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன தேர்தலில் வந்து இதே மாதிரி 6 கோடின்னு காமிச்சிருக்காங்க. சில பேர் கடன்லாம் வாங்கியிருக்கிறேன்னு. இங்கே ஒரு நடிகர் மொத்த இதையும் போட்டாச்சு. வந்து கொடைக்கானலில் பில் பட்டியில் இருக்கிற எஸ்டேட் வரைக்கும் போட்டாச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் 250 கோடி அது என்ன 3 படத்து வருமானத்து மொத்த சொத்தான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு சினிமாவுடைய இதுவே தெரியல. 220 கோடி 200 கோடி எங்கே ஏறுச்சு அப்படின்னா கோட் படத்துல இருந்து தான் வந்து. நீங்கள் வாரிசில் கூட பார்த்தீங்கன்னா 180 கோடி தான் கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயன் கிடையாது, நீங்க அஜித், கமல், ரஜினி, மற்ற நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து கோவிட் முன்னாடி சொற்ப வருமானம் தான் வாங்கிட்டோம். சொற்ப வருமானம் மீன் விஜய் அஜித்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 கோடி தான் சம்பளம். அது அதுவே அப்போ பெரிய சம்பளம் சொல்லலாம். அப்பவே வந்து 45-35 இப்படியா வாங்கிட்டு இருந்தாங்க. கோவிட் வந்த பிறகு ஓடிடியோடைய வளர்ச்சி இருந்தது பாருங்க. கடுமையான வளர்ச்சி வந்த பிறகு ஓடிடிக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கான்னு சொல்லி எல்லா ஹீரோக்களையும் ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, திரையரங்க உரிமையாளரும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்றது என்னன்னா, எப்ப அப்போ ஓடிடி நல்லா வித்துதுப்பா, நீங்க ஏத்தனீங்க சம்பளத்தை, அதை வச்சுதான் இப்போ ஓடிடி வியாபாரமே இல்லை, சம்பளத்தை இறக்குங்கப்பா, இல்லைன்னா வந்து ஷேருக்கு வந்து வரக்கூடிய லாபத்துல வந்து பங்குன்னு வாங்கிக்கிங்க, உன்னை ஏன் அதையே பிடிச்சிருங்க. அதுல ஏறினதுதான் சைமன் வந்து 220 கோடின்னு. ஆனால் அதை இது பண்ணாம ஓட்டு வந்து 624 கோடி தான் வாழ்நாளில் சம்பாரிச்சாரா, இதுவாதான் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டாச்சு. இப்ப விஜயே நினைச்சிருந்தா சரி, அவருடைய ஆடிட்டரை வச்சு ஒரு 75 கோடி 100 கோடின்னு காமிச்சிருக்கலாம். இதை ஏன் காமிக்கல? அது அவர் பேர்ல இருக்க சொத்து எல்லாம் வித்தாதானே சார் காமிக்க முடியும். இல்ல அது கிடையாது. நீங்க வந்து சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான பிரச்சனை வந்தது இல்ல. அப்போ சங்கீதா என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து வீடு கிடையாது, நான் வந்து லண்டன் பிரஜை, எனக்கு வந்து சொத்து பத்து கிடையாது, இங்க வாங்கவும் முடியாது, நான் என்ன பண்ண முடியும், இந்த வீட்டுல பங்கும் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு பொழுது இவரு குறைச்சு காமிச்சா, ஒருவேளை சங்கீதாவே இந்த இடத்துல விஜய்க்கு இது இருக்குது, சொத்து இருக்குதுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டா இந்த வேட்புமனுக்கே வந்து இவர் தேர்தல் நிக்கிறதுக்கே ஒரு பாதகமாயிடும். போடுங்க ரைட்டு அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மொத்தம் நீங்க ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் எடுத்துங்க, ஒரு வட்டச்செயலர் எல்லா கட்சியிலுமே எடுத்துங்க, அவங்க வச்சுக்கிற கார்லாம் பாத்துறீங்களா நீங்க வந்து? சார் இவரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணாம அந்த காரை விட்டு ரோல்ஸ் ராய்ஸ் மத்த கார்லாம் இது பண்ணிருக்காருல்ல. ஆமா, போடுறீங்களா நீங்க? இந்த 1.5 கோடி ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தானே கேஸ் நடந்துச்சு. ஆனா அந்த காரோட லிஸ்டிங்க வந்து அதுல என்ன 7 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். 7 கோடி சேர்த்து இவ்வளவு 620 கோடி காமிச்சு 7 கோடி காமிச்சது தெரியாதான்னா வந்து சரி சேர்த்து விடுங்க, சேர்த்துங்க நீங்க தான். ஆமா, ஃபேமிலிக்கு கடன் கொடுத்த மாதிரி அதுல ஒரு 40 கோடி காமிச்சிருக்காரு. அது ஏன்னா அது யார் என்ன ரெடி பண்ணதுன்னு தெரியல வந்து. அதெல்லாம் கொஞ்சம் நமக்கே தெரியுது வந்து. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இது எல்லாரும் வந்து நீங்க நான் என் கருத்தும் கிடையாது, நான் திரும்ப சொல்றேன், நான் தாவேக்காவுக்கு வேண்டப்பட்டவிடும் இல்ல விஜய்க்கு பிஆர்ஓவோ ஏற்கனவே ஒரு பிஆர்ஓ திட்டிக்கிட்டு இருக்காரு, முன்னாள் பிஆர்ஓ கிடையாது வந்து. ஆனா பொதுவா மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, பாரியா ஒரு சம்பாரிச்ச காசை வந்து அப்படியே நேர்மையா காமிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில அப்பாவுக்கு இவ்வளவு கொடுத்தேன், பொண்டாட்டிக்கு இவ்வளவு கொடுத்தேன், மகனுக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு ஏன் அதை வந்து அப்பெல்லாம் நாங்க உங்களுக்குலாம் கூட இருந்திருக்கோம், உங்க அப்பா கிட்ட கூட இப்ப கேட்டிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கோம். வந்து இந்த சிறு கடைகள் பங்க் கடைகள்ல சீட்டு மாதிரி கட்டுவாங்க. ஒரு 50 பைசா 1 ரூபா இதெல்லாம் எடுத்து கட்டும்போது அது ஒரு 50 ரூபா 60 ரூபா சேர்ந்த பிறகு அதுல கடன் தருவான். பின்பக்கமா அட்டையில எழுதிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பா அம்மா எல்லாம் வந்து டேய் நீ தான் சீட்டு கட்டுறல்ல, அதுல இருந்து அப்பாவுக்கு ஒரு 30 ரூபா கொடு, அப்போ ஒரு பெரிய காசு தான் அது, ஒரு 20 ரூபா கொடுன்னு வாங்கி போவாங்க, கடனா தான். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல வந்து. அதை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. கடன் ஏதோ காமிக்கணும் பொழுது அதுக்கு இந்த மாதிரி கடனை வந்து சேர்த்திருக்காங்க. வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா
ஒரு ரோட் ஷோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பரப்புரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பெரம்பூர்ல இருந்து. அந்த ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தாங்க. பட் கட்டுக்கடங்காத கூட்டம், அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஒரே மூவிங் க்ரௌடாக இருந்தது. அவர் வந்து போறாருன்னா கூடவே எல்லாரும் சேர்ந்தே போய்கிட்டு இருந்தாங்க. யாரும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் நிற்கல, எல்லாரும் கூட சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இது தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் சார் கொடுத்தா? வந்து 5 பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்ட்டு இன்னைக்கு காலையில் கூட ஆதவர்ஜன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. இதுவும் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் வந்துருச்சு, அதாவது ஒரு பிரிவு. அப்புறம் ஒலிபெருக்கி வந்து 5 தான் பயன்படுத்தணும், 30 ஒலிபெருக்கியை பயன்படுத்தணும். 30 ஒலிபெருக்கி எதுக்குன்னு தேவையில்லை, ரைட், அது இதுவாக இருக்குது. இந்த கூட்டன்ற ஒரு விஷயத்த ஒன்றும் பண்ண முடியாது சார். என்ன பண்ண முடியும் உங்களால்? வந்து நீங்கள் போயிருப்ப, நம்ம போயிருப்போம்ல பெரம்பூர் பகுதியை, பெரம்பூர், மூலக்கொத்தம், சின்ன சின்ன சைதாப்பேட்டை மாதிரி தான், சைதாப்பேட்டை, வெஸ்ட்மாம்பலம் மாதிரி, அது ரொம்ப வந்து ரொம்ப பழமையான பகுதியெல்லாம் வந்து சின்ன சின்ன தெருக்கள் இருக்கும். நீங்க விஜய் போன தெருக்களே பாத்தீங்களா, அப்படிதான் இருந்தது. என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒரு தொண்டர் படைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அவங்க பவுன்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில் பாதுகாவல இருக்காங்க. இவங்க போய் ஒரு பொதுமக்கள் நீங்க போய் போலீஸ்குள்ள அதிகாரத்தோட நீங்க கை வச்சிட முடியுமா? அவங்கள முட்டி தள்ளிட முடியுமா? ஏதாவது ஒன்று இது பண்ண முடியுமா? பாஞ்சிருவான். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறும், அது விஜய்க்கு எதிரான மாறும். நீ எப்படி பொதுமக்களை அடிக்கலாம் அவங்க ஆளை வச்சு அப்படின்னு. அதே வேளையில போலீஸ் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்க அனுமதி இவ்வளவுதானே கேட்டிருந்தீங்க, நாங்க அவ்வளவுதாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க தரப்புல தான் சொல்லுவாங்க. என்னது அவங்களும் வந்து அவ்வளவு தூரம் ஓடி இந்த கூட்டத்தை ஒன்றும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அவங்களும் மனுஷன் தாங்க, அதையும் சொல்லி ஆகணும். நம்ம பார்க்கறோம், டிவியில பார்த்துட்டு இருந்தோம். ஓப்பா எங்க இருந்துதான் வராங்க, எதுதான் வர. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, நான்லாம் வந்து இப்படி எதிர்பார்க்கல சைமன். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், இதே கோடம்பாக்கத்துல ஷூட்டிங், இந்த அசோக் நகர்ல 11th அவென்யூல எத்தனை ஷூட்டிங் பார்த்துருக்குறோம். ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு ஜனங்க போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் நின்று பார்த்துட்டு கையாட்டிட்டு போவாங்க, ஒரு போட்டோ எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும். அது பெருநகரத்தோட சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல அதெல்லாம் நடக்கும்பா, அதெல்லாம் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனோம் ஒரு வீக் டேஸ்ல. ஆனா இப்படியாப்பட்ட கூட்டம், வேலைக்கு லீவு போட்டு வந்தவங்க, கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க, மொட்டை மாடல நிக்கிறாங்க, ஓடியாராங்க. நீ சொல்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறவங்க கிடையாது, கூடவே வராங்க. வந்து நல்ல வேலை சந்து குறுக்கலாத சந்துன்னு பைக்ல வர முடியல, வந்து பைக் எல்லாம் ஓரம் கட்டிட்டு உள்ள வராங்க. இந்த கண்ட்ரோல் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விஜய் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிரான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் பண்ணிட்டு ரெண்டு பேருக்குமான எதிர்ப்பு அரசியல், கொள்கை எதிரே அரசியல் எதிர்ப்பு பண்ணிருக்கும் போது அவங்க எப்படி வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க? அது நீங்க கேட்கறதுக்கு மேல எப்படி கொடுக்க முடியுன்ற வாய்ப்பு இல்லை. இது கூட்டம் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. காரணம் என்னன்னா, விஜய் என்கின்ற ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியல் களத்திற்குள் முதல் முறையாக இறங்கி இருப்பதால் நாங்க வரவேற்கிறோம், நாங்க பாக்குறோம் அப்படின்னு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது மிகப்பெரிய சவால். ஆனா ஒரு கட்டத்துல விஜய்க்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் வந்து. ஏன்னா நானே வீடியோ பார்க்கும்போது அந்த கரூர்ல வந்த மாதிரி அந்த அலையா ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு வந்து அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இந்திய அரசியலே மிக துயரமான ஒரு சம்பவம் வந்து கரூர் சம்பவம். அது விசாரணைக்குள்ள இருக்குது. வந்து அது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து கனவுல கூட இனிமேல் நடக்கக்கூடாது. அது மிகப்பெரிய இது. விஜய் ஒரு கட்டத்தில் அதனாலதான் குளத்தூர்ல பேசும்போது நான் கூட நினைச்சேன், பெரம்பூர்லயாவது கொஞ்ச நேரம் பேசினாரு, இவர் என்ன வந்து ஒரு 3 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சு கிளம்பியாச்சு. வந்து வேற வழியே கிடையாது. சரி, இப்போ இவங்க பெர்மிஷன் வாங்கினது 100 பேருக்கு, வந்தது ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க வந்து இந்த 30 ஸ்பீக்கர்ஸை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா 100 பேருக்கு 30 ஸ்பீக்கர்ன்றது ஸ்பீக்கர் இருந்ததா அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ப்ரூஃப் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெர்மிஷனும் அதிகமாக கேட்கலாம்ல சார், அதுக்கேற்ற மாதிரியான இடங்கள் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஏன் அந்த விஷயத்த பண்ணாம இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம்? இது ஒரு நியாயமான கேள்விதான். உண்மையாவே வந்து சொன்ன மாதிரி இதை நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது. வந்து 100 பேர் நீ ஏன் குறைச்சி இது பண்ணுவோம்? இப்போ நம்ம பலம் என்னன்னு தெரியல, இப்போ உங்க பலம் என்னன்னு தெரியும், என் பலம் என்னன்னு தெரியும். அப்படின் போது ஒரு நகரத்துக்குள்ள இறங்குறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னு தெரியும், எவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு தெரியும். சரி, வாங்க ஒருவேளை வந்து இவ்வளவு கூட்டம் வருது, அனுமதி மறுக்கப்பட்டால் என்ன செய்வது அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா நினைச்சு. ஆனா கேட்கணும், நீங்க சொல்ற மாதிரி வெறும் 100 பேர் தான் ஒரு விஷயம் வந்து அது சாத்தியம் இல்லை. சாதாரண ஒரு நடிகர் வந்தாலே 100 பேர் வந்துருவாங்க. விஜய் மாதிரிலாம் வந்தா நீங்க கட்டி மேஞ்சது நேற்று பார்த்தோமே, வந்து இன்னும் 232 தொகுதி, 2 தொகுதி முடிச்சாரு, 32 தொகுதியெல்லாம் எப்படி போக போறாருன்னு தெரியல. வந்து அது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசின அந்த விஷயங்கள்
ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சது. நம்ம அவர் நேற்று வேட்பாளர்கள் இதில் பேசும்போதும் சரி, இங்கே பெரம்பூரில் பேசும்போதும் சரி, கொளத்தூரில் பேசும்போதும் சரி, ஒரே விஷயத்த அப்படியே அச்சு பெசகாம அதே டைலாக திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் பெரம்பூரில் வந்து ஏன் சார் எதுவுமே பேசாம விட்டார்? பெரம்பூரை பற்றியே எதுவும் பேசலையே சார். ஒரு 3 கோவில் பேரை சொன்னாரே தவிர மற்றபடி எதுவுமே பேசல. அது சொல்லிருக்கணும். நீங்க வந்து வழக்கமா இருக்கிறது தான் வந்து உண்மையா பிரச்சனை தான். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கழிவறைக்கு கூட போன பெண்கள், இது கழிவறைக்கு போன பெண்கள்னா கழிவறை கட்டித்தரன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே வந்து. அதுவும் ஒரு பக்கம் கழிவறைக்கு போன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. டீக்கல்ல நின்று டீ குடிச்சா கும்பலா வந்து வெட்டுறாங்க. இதெல்லாம் சொன்ன ஒருத்தர் வந்து இந்த தொகுதியில என்ன பிரச்சனை, இந்த தொகுதிக்கு நான் வந்தனா என்ன செய்வேன், இந்த தொகுதியை சேர்ந்தவன் நான் கிடையாது, நான் ஜெயிச்சேன்னா இந்த தொகுதியில நான் எங்க இருப்பேன், நானு நீங்க கூப்பிட்ட குரலுக்கு நான் வருவேன், நானு என்ன தொடர்பு கொள்றதுக்கு என்ன ஈஸியான வழி, அதிகப்படியான தொழிலாளர்கள் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறதால என் மனசாட்சி சொல்லிச்சு இங்கிருந்து ஆரம்பி அப்படின்னு, அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன்டாரு. அப்ப நான் வந்தா என்னது பண்ணுவேன், நான் வந்து ரொம்ப எட்டாத உயரத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, நான் உங்களோட வந்து களப்பணி ஆற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை, தொகுதி சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுறது தான் அது. அது ஏன் விஜய் பேச தவறிட்டாருன்னு எனக்கு தெரியல வந்து. சார், மற்ற கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும்போது மினிமம் 45 மினிட்ஸ் 1 hour அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா இவர் பேசும்போது 7 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இது இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசினாலோ இல்ல ஒருவேளை இந்த கூட்டத்துக்காக அதை வந்து தவிர்க்கிறாரோ? இல்ல, முதல் விஷயம் கூட்டத்துக்காக தவிர்க்கிறாப்புல. கூட்டம் பேச 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 அப்படி சுத்தமுத்தம் வந்து ஒரே சத்தம் வேற போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒரு இப்போ அன்னைக்கு ஒரு அரசியல் ரொம்ப அனுபவசாலியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இப்போ புதுசா வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் வந்து உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ஷூட்டிங்ல வந்து சைலண்ட் அப்படின்னு வாங்க வந்து அந்த சைலண்ட்ல டைலாக் சொல்லியே பழகணுவாங்க வந்து. அப்படி இருக்கும்போது அது ஒண்ணு. ரெண்டாவது, அதிகப்படியா பேசணும்னா கூட்டம் அதிகப்படியா எடுத்துக்கும் அப்படின்னு. ஆனா விஜயோட ஆரம்ப கட்டத்துல இருந்து பேசுறதுனால ரொம்ப சுருக்கமா பேசுறது அது எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆயிருக்குது. அது நீ பெரும்பாலும் இப்படித்தானே வந்து குறிப்பா அந்த இளைஞர்களுடைய மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு, அவர்களே இவர்களே ஆச்சா போச்சா அப்படின்னு இழுத்து நம்மளையும் ஆச்சா போச்சான்னு இது பண்ணிட்டு இருக்காங்க சொல்றேன். அப்படியே இழுத்துக்கிட்டு அது போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிக்கிறதுக்குள்ள எப்பா போதியா விடியா. விஜய் கட்சியிலே ஒருத்தர் இருக்காரு வந்து இவரு நாஞ்சல் சம்பத், அவர் பேசுறதே பாத்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணாங்க, நாங்க ஒரு எக்கரிஞ்சு பண்ணிட்டு இருக்காருன்றாங்க வந்து. இவ்வளவுதாங்க பேசுங்க, நீங்க ஐக்கூ மாதிரி பேசுங்க, நீங்க வந்து என்ன சொல்றது வந்து மரபு கவிதை மாதிரி பேசாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் இது ஓகே. ஆனால் இதை தாண்டி அதிக நேரமா எடுத்துக்கிட்டோம்னா கூட்டம் கூடும், அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பதட்டம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். திருச்சி கிழக்குல வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு 2ஆம் தேதி போறதாக இருக்கு. அது கன்ஃபார்மா சார்? அதுல எதுவும் மாற்றங்கள் இருக்கா? இல்ல, என்னன்னு தெரியல. அவங்க ஒன்றும் உறுதியா அவங்க தலைமை இதுல இருந்து அவங்க கட்சியில இருந்து எந்த அறிக்கையோ அல்லது இது தவிர 2ஆம் தேதி போக போறாருன்னு ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணி இந்த முதல் பிரச்சாரமே இப்படியான ஒரு விஷயமா வச்சு இதே ஒரு பேசும் பொருளா மாறிடுச்சு. இப்போ வழக்கு பதிவு அது மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. இல்லை இருக்கும்போது அதை எப்படி அங்கே போய் எப்படி அதை வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு, அங்கேருந்து அந்த பிரச்சாரத்தை தொடங்க போகிறாரா? திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சா அதான் ஆதவர்ஜனா கூட சொல்றாரு, நேற்று எங்கள் தலைவரை விட்டு இருந்தீங்கன்னா 38 இடத்துல பேசி முடிச்சிருப்பாரு. அங்க திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். எல்லா இடமும் கூட்டம் வரும் தானே சார்? அவர் கரூர் சம்பவம் வந்து ஒரு திட்டமிட்ட செயல். அதை நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா எங்க தலைவர் 38 இடத்துல பேசி முடிச்சிருப்பாரு அப்படின்றாரு. அவர் ஒரு சொல்றாரு, அது விசாரணைக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் இவர் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு எப்படி போக போறாரு, அது எவ்வளவு கூட்டம் வரப்போகுது? ஏன்னா வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த லீவு நாள் வந்துச்சு இடையில. ஆமா, 4 நாள் தான் டோட்டலாவே இருக்கு. 4 நாள் தான் இருக்குது. அது எப்படி டிசைன் பண்ண போறாங்க? அங்கும் கண்டிப்பா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். என்னன்னு தெரியல வந்து இருக்கு. டிவிகே கட்சியில வேட்பாளர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய பேரோட பாஸ்ட்டை பற்றி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவர் ஆர்கே நகர் தொகுதியை சேர்ந்த மரியதாசன், அவரோட வீடியோ ஒன்று வந்தது, கொலை மிரட்டல் விடுற மாதிரி. அடுத்து வந்து ஸ்ரீநாத் அந்த அஜிதா அந்த கான்ஃப்ளிக்ட்டு, கவுண்டம்பாளையம் வேட்பாளர்கள் கனிமொழி அவங்க வந்து கேன்சரை ஜோசியம் மூலம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற வீடியோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வேட்பாளர்கள் வந்து இந்த ஸ்க்ரூட்னிக்கெல்லாம் அப்புறம் தானே சார் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை வந்து சரியா பார்க்காம? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்தில் தாவேக்காவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் உள்ள பூந்து டக்குன்னு லிஸ்டே மாற்றிருந்தா ஒரு தகவல் இருக்குது. எந்த அளவுக்குன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ் மூலிமா அது நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் அது பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செய்யார் தொகுதியில் தூசி மோகன் முன்னாள் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க அதிமுக. அவர் ஒரே நாளில் ரிசைன் பண்ணிட்டு கட்சியிலேருந்து அடுத்த நாள் வந்து இங்கே சேர்ந்து அடுத்த நாளே வேட்பாளராக கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார்? அது எப்படின்னு உண்மையே அதெல்லாம் இவங்க ஒரு சமயம் வேட்பாளர் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இல்லையா,
இல்லது இவங்கள தான் முடிவு பண்ணிட்டாங்களா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பிற கட்சி எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிமுகவில் இருந்து வந்தவங்களா தான் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி பார்க்கலாமே. ஏன்னா உங்களுக்காக ஆரம்பத்திலிருந்து நீங்க ரசிகர் மன்றம் விட்டுருங்க, நற்பணி இயக்கம் கூட விட்டுருங்க, ஒரு தாவேக்கான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கொடி கட்டினதுல இருந்து போஸ்டர் ஒட்டினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விசில் ஊதிக்கிட்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் கொடுக்க மறுத்திருக்காங்க, கொடுக்காம விட்டுருக்காங்கன்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன வந்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியா பார்க்கலையா, அல்லது தலைவருக்கே இந்த விஷயம் போய் சேரலையா? ஒரு முக்கியஸ்தர் வந்து உள்ள போந்து இந்த லிஸ்டையே வந்து கடைசி நேரத்தில் மாத்தினதாக ஒரு தகவல்லாம் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல வந்து. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புக்கான விகிதத்தை கண்டிப்பாக கீழே இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து ஒரு தொகுதிக்குள்ள இவர் நீங்க சொல்ற மாதிரி இப்ப இவர் ஆகாதவர்ப்பா, இவர் தேவையில்லாதவர்ப்பா அப்படின் பொழுது அந்த இடத்துல சாலிடா வந்து வாக்கு விழாது. இதுதான் உண்மை. நீங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி எதிர்த்தோ பேசல, உண்மையை பேசிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அதையும் ரெடி பண்ணிருக்கலாமே, அவ்வளவு டைம் இருந்தது. அப்ப வேட்பாளர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவங்க இல்லைன்னு கிடைக்கிறவங்களாம் பிடிச்சி போடுங்கன்னு போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல வந்து. அது உண்மையில அது சரி செஞ்சிருக்கணும். அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு முழுமையான வெற்றி வாய்ப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சார், 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து எல்லாருமே சென்னையில் போட்டியிடுவதற்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ஏன்னா மற்ற இடத்துல யாருமே இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து போட்டியிடல, எல்லாருமே சென்னையில போட்டியிடுறாங்க. ஊர்லாம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இன்னொருத்தர் கூட சார், செங்கோட்டையன் அவருக்கு அந்த தொகுதி தான், அவர் அந்த தொகுதியில் தான் கிங்கு. அப்புறம் திருச்செங்கோட்டில் இவர் போட்டிடுறாரு, அருண்ராஜ் போட்டிடுறாரு, அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே இங்கதானே சார் போட்டிடுறாங்க. அதுக்காக கேட்குறேன். சென்னையில் உள்ள தொகுதிகள்லாம் வந்து தாவேக்காவுடைய கோட்டையா மாற்றணும், திமுக கோட்டைன்னு சொல்லிடுறாங்களே அப்படின்னு அவங்க ஒரு தனியார் அமைப்பெல்லாம் கருத்து கணிப்பில் சென்னையில் ஒரு பெருவாரியான ஆதரவு மக்கள் மத்தியில் இருந்தது தாவேக்காவுக்கு. அந்த காரணத்தில் கூட நின்றுக்கலாமான்னு தோணுது வந்து எனக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் இவங்க சென்னையே டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.